போலி ஆவணங்களை தாக்கல் செய்து சுமார் 3 லட்சம் ரிங்கிட் அரசு நிதியுதவியை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் 2020 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தான் இப்பணியில் இருந்தபோது இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. விசாரணையில் அந்த நபர் 11 பேரின் தனிப்பட்ட விவரங்களை அவர்களின் அனுமதியின்றி பயன்படுத்தி அரசு நிதியுதவி திட்டத்திற்கு விண்ணப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் மாதந்தோறும் 500 முதல் 1000 ரிங்கிட் வரை அந்த நபரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புகார் எழுந்ததை தொடர்ந்து நேற்று முன்தினம் கோலாலம்பூர் MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்த அந்த ஆடவரை அந்த ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜூலை 17ஆம் தேதி வரை அவரை 4 நாட்கள் தடுத்து வைக்க கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.